நண்பர்களே, இன்னைக்கு நாம பேச போறது கடலில் பார்க்கப்பட்ட 5 கடல் கன்னிகள் பத்தி தான். நண்பர்களே, கடல் கன்னினா என்னன்னா, பாதி மனித உடலும் பாதி மீன் உடலும் கொண்ட ஒரு மர்மமான உயிரினம். இதை பத்தி கதைகளிலும் திரைப்படங்களிலும் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது உண்மையிலேயே இருக்குமான்னு நீங்க எப்பவாவது யோசிச்சு இருக்கீங்களா? உலகம் முழுவதும் பலர் கடலில் கடல் கன்னிகளை பார்த்ததாக கூறியுள்ளனர். சிலர் அதை மொபைல் போன் அல்லது கேமராவில் பதிவு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. யாரோ கடலின் 3000 அடி ஆழத்தில் பார்த்ததாகவும் சொல்கிறார்கள். ஒரு சிலர் கடற்கரையில் பார்த்ததாக கூறுகிறார்கள். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. கடல் கன்னிகள் உண்மையிலேயே இருக்குதா அல்லது கற்பனையா? இன்னைக்கு நம்ம கடல் கன்னிகளை பார்த்ததாக மக்கள் கூறிய 5 மர்மமான சம்பவங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்பர் 1. இந்த சம்பவம் 27 மே 2013ஆம் ஆண்டு இஸ்ரேல் நாட்டின் கிரியாத் என்ற கடற்கரை பகுதியில் நடந்துச்சு. அங்கு சில சுற்றுலா பயணிகள் கடற்கரையை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒருவருக்கு கடற்கரையில் ஒரு வித்தியாசமான காட்சி தெரிந்தது. உடனே அவர் தன்னோட மொபைல் போன்ல அதை வீடியோவாக பதிவு செய்ய ஆரம்பித்தார். ஒரு பெரிய பாறையின் மேல் ஒரு மர்மமான உருவம் அமர்ந்திருந்தது. முதல்ல அது ஒரு மனிதன் போலவே இருந்தது. ஆனால் தூரத்தில் இருந்து பார்ப்பதால் அது என்னவென்று சரியாக தெரியவில்லை. பயணிகள் கேமராவை ஜூம் செய்து பார்த்தார்கள். அப்போது அது ஒரு மனிதன் அல்ல, கடல் கன்னி போல இருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. அதன் கீழ்ப்பகுதி மீன் வாலாக இருந்தது. அது ஒரு வித்தியாசமான முறையில் பாறையின் மேல் அமர்ந்திருந்தது. இதை கண்ட சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு சிலர் சத்தம் போட ஆரம்பித்ததும் கடல் கன்னி தன்னை கவனிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து உடனே தண்ணீருக்குள் குதித்து மறைந்து விட்டது. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக வைரலானது. பலர் இதை உண்மையான கடல் கன்னியின் சாட்சி என்று நம்பினார்கள். நம்பர் 2. இந்த சம்பவம் 2007ஆம் ஆண்டு கிரீன்லாந்து கடற்கரையில் 3000 அடி ஆழத்தில் நடந்தது. ஒரு ஆராய்ச்சி குழு கடல் உயிரினங்களை ஆய்வு செய்ய கடலுக்கு அடியில் போனது. அவர்கள் ஆழமாக சென்றதும் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. அது யாரோ அழுவது போலவும் பாடுவது போலவும் இருந்தது. இந்த சத்தம் கடலின் ஆழத்திலிருந்து வந்தது. இதை கேட்டு ஆராய்ச்சி குழுவினர் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் உடனே வீடியோவை பதிவு செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போது திடீரென ஒரு கை கேமரா முன் வந்தது. அந்த கை மனித கை போலவே இருந்துச்சு. ஆனால் விரல்களுக்கு நடுவில் கடல் கன்னிகளுக்கு இருக்கும் படலம் போன்று இருந்துச்சு. சில வினாடிகளில் அந்த கை கண்ணாடியை தொட முயன்று உடனே மறைந்து விட்டது. அதுக்கு அப்புறம் வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்தபோது அது மனித கை போல இருந்தாலும் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருந்துச்சு. இந்த வீடியோ பல டிவி ஷோக்களில் கடல் கன்னியின் சாட்சி என்று காட்டப்பட்டது. 3000 அடி ஆழத்தில் இந்த கை யாருடையது? கடல் கன்னியுடையதா அல்லது இன்னும் அறியப்படாத கடல் உயிரினமா என இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. நம்பர் 3. இந்த சம்பவம் 12 அக்டோபர் 2007ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் கடற்கரை பகுதியில் நடந்துச்சு. ஒரு நபர் கடலுக்குள் டைவிங் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மங்கலான உருவம் அவரை நோக்கி வந்துச்சு. அது கிட்ட வந்தபோது அது ஒரு சாதாரண கடல் உயிரினம் இல்லை, அது ஒரு கடல் கன்னி என்று தெரிய வந்தது. அப்போது அது மிக மெதுவாக நீரில் நீந்தி சென்றது. அந்த கடல் கன்னியின் உடல் ஒரு சாதாரண மனிதனை விட பெரியதாக இருந்தது.
இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக வைரலானது. பலர் இதை இதுவரை கிடைத்த மிக தெளிவான கடல் கன்னி வீடியோ என்று கூறினர். நம்பர் 4. 20 அக்டோபர் 2013ஆம் ஆண்டு ஸ்பெயினின் மலோர்கா கடற்கரையில் சில ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் படகில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு பாறையின் மேல் நீல நிற மர்மமான உருவம் தெரிந்தது. அது சூரிய ஒளியில் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. அசைவுகள் மனிதனைப் போல இருந்தாலும் அது மனிதன் இல்ல. வீடியோ தெளிவாக இல்லை என்றாலும் அது சாதாரண கடல் உயிரினம் இல்லை என்பது உறுதி. இந்த வீடியோ வைரலானதும் இது உண்மையா அல்லது எடிட்டிங்கா என பெரிய கேள்விகள் எழுந்தது. நம்பர் 5. 10 அக்டோபர் 2017ஆம் ஆண்டு ஹவாய் கடற்கரையில் ஒரு பயங்கரமான காட்சி. ஒரு புயலுக்கு பிறகு கடற்கரையில் ஒரு விசித்திரமான சடலம் கரை ஒதுங்கியது. முதலில் அது ஒரு பெரிய மீன் என்று நினைத்தனர். ஆனால் அருகில் சென்று பார்த்ததும் அனைவருக்கும் அதிர்ச்சி. அது பாதி மனிதன் பாதி மீன். மேல் பகுதி மனிதனைப் போலவும் கீழ்ப்பகுதி மீன் போலவும் இருந்தது. உடல் சுருங்கி முகம் பயங்கரமாக இருந்தது. இந்த வீடியோ வைரலானதும் இது ஒரு உண்மையான கடல் கன்னியா அல்லது ஒரு பொம்மையா என பெரிய விவாதம் எழுந்தது. நண்பர்களே, இந்த 5 கடல் கன்னி சம்பவங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது உண்மையா அல்லது கதையா? கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம்.